வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு எதுக்கு வந்தோம்னா, ஒரு பேக்கோன்மாரிக்கு அப்படிங்க வந்திருக்கோம். இது வந்து சரியான மெடிசனுங்க. நம்மளுக்கு புழுவெட்டு இந்த மாதிரி ஏதாவது தலையில் முடி கொட்டினாலோ, இல்லை தாடியில் ஏதாவது பொடுகு மாதிரி வந்து முடி கொட்டினாலோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது செடியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொடி மாதிரி படர்ந்துருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம் படர்ந்துருக்குன்னு பாருங்களேன். காயை பாருங்களேன் நல்லா காய்ச்சி கிடக்கு. பந்து கூட எடுத்து விளையாடலாம், ஆனால் உடஞ்சிரும் ஒரே அடியில். பாருங்களேன் தூட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வெள்ளரி செடி மாதிரி ஓடுதுங்க அப்படியே கொடியாக. இது ஃபுல்லாக வந்துட்டு முடி உதிர்வுக்கு எல்லாத்தையும் இது வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணால், புழுவெட்டு இருக்குது பாருங்கள் தலையில். புழுவெட்டுக்கு வந்து இந்த காயை வந்து நீங்கள் அரைச்சி தலையில் பூசினீங்கன்னு வைங்களேன், அப்போவே ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு சரியாயிருங்க ஃபுல்லாக. இது வந்து இது ஃபுல்லாகவே மெடிசன் தாங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு மெடிசனாக தான் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா மெடிசன் வந்துட்டு இங்கேயே கிடக்கு. நம்ம டெய்லி பார்த்துட்டு போகிறது தான் அது, ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேன், அந்த பழத்தை பாருங்களேன், உடச்சா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. விதையை பாருங்களேன், ஏதோ பறவை ஏதோ சாப்பிட்டு போயிருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. விதையை பாருங்களேன், இந்த இது எள்ளு பெரிய எள்ளு மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். பழம் பூச்சி வெட்டு எல்லாத்துக்கும். பூச்சி வெட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தலையில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பலன் தரும், பெனிஃபிட்ஸு அதிகம் இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லை ஒரு அடி அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.